டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது பயனும் பகிர்வும் வலிமையாக மாலை நேரத்தில் இடம்பெறும் பயனும் பகிர்வும் இன்று சிறப்பு நிகழ்வாக இன்று இந்த நேரத்தில் லண்டன் நேரம் 12:18 இடம்பெறுகின்றது. விருந்தினராக இலங்கையிலிருந்து வருகின்றார்கள். அவரிடம் வரவேற்றபடியே இனிய மதிய உற்சாக வணக்கம். ஜெயானடசனவரிடம் வாருங்கள். மதிய வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம். டிவி தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன், பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டு இருக்கும் பாமோர் உறவுகள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். நான் திருமதி தியான நடேசன். இன்று பயனும் பாரு நிகழ்வு 221வது நிகழ்வாகும். மனிதநேய உணர்த்து மகத்துவான டிசம்பர் மாதம் இத்தகவலை அதிபரங்களுக்கு அவர் தந்திருந்தவர், அறிவித்திருந்தவர். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று விருந்தினராக கிளிநொச்சியிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து கிருஷ்ண மகிந்தகுமார் பங்கு பெற்றி பகிர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வணக்கம் கிருஷ்ணகுமார், மகேந்திரகுமார், மகேந்திரராஜா. நீங்கள் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட போர் சரணத்தில் காயப்பட்டு உங்களோட கண் பார்வை இழந்து அத்துடன் உங்களோட மனைவியும் பாதிக்கப்பட்டிருந்தா, அத்தோடு நீங்கள் இப்போ கிளிநொச்சியில் வந்திருந்து 278 உங்களோட பாதிக்கப்பட்டவர்களோடு ஒன்றாக இருந்து கொண்டு உங்களுக்கு அந்த தாய் தந்தையர் இல்லாத உறவுகளை நீங்கள் வைத்து பராமரித்து வருகிறீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். உங்களோட பணிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை நீங்கள் அதை பற்றி பகிர்ந்துவிடலாம். மற்ற உங்களை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு நீங்கள் உங்களோட இதுகளை நீங்கள் தந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கோ கிருஷ்ணன் மகேந்திரகுமார், உங்களுக்கு மதிய வணக்கம், உங்களுக்கு மாலை வணக்கம். நன்றி. உயிர் சுமந்த தாய் எமை சுமந்த மாதம் 10, உயிருள்ளவரை சுமப்பது எமை தாங்கும் மண். அந்த தாய்க்கும் மண்ணுக்கும் தலை வணங்கி இந்த லண்டன் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி தொகுப்பு செய்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பிறந்தது புங்குடுதீவு, கல்வி கற்பதற்காக குடியேறியது யாழ்ப்பாணம். இடப்பெயர்வினால் நிரந்தர பதிவிடமாக கொண்டிருப்பது இப்போ கிளிநொச்சி. நான் திருமணம் முடித்திருக்கின்றேன். எனக்கு இந்த யுத்தத்தினால் 2 கண் பார்வையும் இழந்து விட்டேன். எனது மனைவியும் இறுதி யுத்தத்திலே கடுமையாக பாதிப்புற்று அவரும் ஒரு கணிசமான ஒரு அங்கவினராக இருக்கின்றார். இருவரும் தான் தனிமையிலே வசித்து வருகின்றோம். உங்களோட திரும்ப நீங்கள் ஒரு சமூகமாயிருந்து பணி செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக. நாங்கள் உண்மையிலே இந்த எங்களுடைய இந்த தேசத்தில் இலங்கையிலே நிகழ்ந்த யுத்தம் பல்வேறு அனர்த்தங்களை ஏற்படுத்தினது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதனால் தான் இன்று நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்துக்கும் எங்களுடைய தமிழ் மக்கள் புலம்பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே மாதிரி எங்களுடைய இந்த எங்களோட தாயகத்திலும் பல்வேறுபட்ட இந்த மக்கள், எங்களுடைய இந்த மக்கள் பெரும்பான்மையினர் பல்வேறு துன்ப துயரங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள், காயமடைந்திருக்கிறார்கள், அங்கவீனம் அடைந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த வகையிலே நானும் இந்த போர் சூழலுக்குள்ளே எனது 2 கண் பார்வையும் இழந்து எனது மனைவியும் ஒரு அங்கவினர்களாக இருக்கின்றபடியினால் நாங்கள் தீர்மானித்தோம், இந்த அங்கவினர்களை நாங்கள் ஆதரிப்பது அல்லது அவர்களுக்கு உதவி செய்வது அல்லது அவருடைய வாழ்வியல் நெருக்கடிகளை தீர்த்து வைப்பது, அவருடைய பொறுமைய நெருக்கடியை தீர்த்து வைப்பது, அதற்கு நாங்கள் எங்களாலான உதவி செய்ய வேண்டும், நாங்கள் அதை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உறவுகள் துன்பப்படுவதை, கஷ்டப்படுவதை நாங்கள் பார்வை இழந்தாலும் எங்களால் அவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் இந்த உலகத்தை, இந்த மக்களை, இந்த தேசத்தை அல்லது எந்த யாரையுமே பார்க்க முடியாவிட்டாலும் நாங்கள் அவர்களை தாங்கி அவர்களுக்கு உதவி செய்யும் என்ற நோக்கோடு நாங்கள் ஒன்றிணைந்த ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒன்று கூட்டி நாங்கள் ஒரு சங்கமாக 278 பயனாளிகளுடன் நாங்கள் இந்த நிறுவனத்தை இயக்கி வருகின்றோம். ஆமாம். நீங்கள் அதுல என்ன பணி செய்கிறீர்கள்? என்ன இதுல தொழில இருக்கிறீர்கள்? நான் அதுல உபதலைவராக இருக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய 9 பேர் இருக்கணும். அதில் இயக்குவதற்குரிய 9 பேர் இருக்கணும். அதில் தலைவர் எப்படி இருந்து
ஆமாம் தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படி என்று சொல்லி இருக்கிறோம். அவை அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே காப்பகம் வச்சிருக்கின்றோம். அதாவது உறவுகள் அற்ற, அதாவது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் வந்து இந்த பார்வையற்றவர்கள், கைகால் இழந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் காப்பகத்தில் வைத்து அவர்களுக்குரிய தேவைப்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் தான் பூர்த்தி செய்து வருகின்றோம். உணவிலிருந்து, உடையிலிருந்து சகல தேவை